அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. நீ நேருக்கு நேரம் நின்று என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா இல்லை? நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்குங்க அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவன் நான். நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்ச. துப்பாக்கி பெரிய பெட்டாலியன் வச்சிருக்கிய. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல? சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத. இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. யாரு நீ? சரியான ஆண்மகன். எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா. நீ பாக்குற கொடுத்துரு. நீ பாக்குற நீ அக்யூஸ்ட். நீ காக்கி சட்டைக்கெல்லாம் மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் என் கட்சி பிள்ளைல பறிச்சு வச்சிருக்க. அதுல இருக்க ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற. இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு டிஜி ப்ரொமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து ஹனிமூன் ட்ரிப் மாதிரி. இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் டிஐஜி, வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லு. என்ன பண்ணிடுவேன்? தண்டனை பட்டு என்ன பண்ண சொல்லு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சது நீ. செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்கு கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. அதை ரசிக்கிறேன். நீ கொடு. நீ உனக்கு நேரடியாக மோதம் இல்லை. அவர் ஒரு காய்ச்சி சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பார்க்குற. நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்கள் மாதிரி ஆளுங்க திருப்பி அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆள். அதான் சொல்கிறாரு. நீங்கள் இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க என்னைய. நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாரு? நான் அவருக்கும் அவர் பிள்ளை குட்டிகளுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன். அது தேவையில்லாமல் அவர் பேசிட்டு இருக்காருல.